அன்பார்ந்தவர்களே, இந்த உடல், நம்ம எல்லாத்துக்கும் உடல் இருக்குது, ஆமாவா இல்லையா? we all got a body. இந்த உடலில் இன்னொன்று இருக்கிறது, நம்மளுடைய ஆத்மா. அந்த ஆத்மா எப்போ நம்ம இந்த உடல் இருந்து பிரியும்? எப்போ பிரியும்? நம்ம மரணம் அடையும் போது, எப்போ நம்ம சாகிறோமோ அன்றைக்கு அது நம்மளை விட்டு பிரியும். இது ரெண்டும் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, the body நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தி சொல்றது, the soul is the principle of life. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையின் கொள்கை நம்மளுடைய ஆத்மா. இந்த ஆத்மாவை வழி நடத்துறது அதுதான் ஆவியானவர். இந்த ஆவியானவர் பொருள் அற்றவர், ஆங்கிலத்தில் சொல்றது இம்மெட்டீரியல். அதை பார்க்க முடியாது. எப்படி நம்மளுடைய ஆத்மாவை பார்க்க முடியாதோ அதையும் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் அந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்னா இரண்டு காரியங்கள் செய்கிறார். ஒன்றாவது நம்மளுக்கு பகுத்தறியும் ஆற்றலை கொடுக்கின்றார். பகுத்தறியும் ஆற்றலை கொடுக்கின்றார். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க the ability to reason. இரண்டாவது நம்மளுக்கு என்ன கொடுக்கிறார்னா நம்மளுக்கு தீர்மானிக்கும் ஆற்றலை கொடுக்கின்றார். ஒன்று பகுத்தறியும், அதாவது ரீசன். மற்றொன்று அந்த ரீசன் வழியாக, பகுத்தறியும் வழியாக நான் தீர்மானிக்க முடியும் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன சொல்லணும், என்ன சொல்லக்கூடாது. என்னுடைய நடைமுறைகளையும் சரி, என்னுடைய சிந்தனைகளையும் சரி, என்னுடைய வாழ்க்கையிலும் சரி. அப்போ இந்த உடல் ஒரு வாகனம் போல் வெளியில தோற்றத்தில், இப்போ நம்ம காடி இருக்குல்ல, காடியில் அந்த பாடியெல்லாம் வெளியில் உள்ள அந்த பாடியெல்லாம் எடுத்துட்டோம்னா எப்படி இருக்கும்? அழகா இருக்குமா? அது வெறும் என்ஜின் தான் இருக்கும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ இந்த உடல் தோலை உரிச்சிட்டோம்னா எப்படி இருப்போம்? அல்லது இந்த சதையை எடுத்துட்டோம்னா எப்படி இருப்போம்? எலும்பு கூட இருப்போம். ஆனால் நம்மளுக்கு அழகு கொடுக்கிறது இந்த தோற்றம். ஆனால் இது வெளி வேடம் தான். ஆனால் அதுக்கு ஆழமாக இருக்கிறது நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய சற்று முன்பு சொன்னல என்னுடைய பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவையும் என்னுடைய தீர்மானிக்கிறது. எப்படி தீர்மானிக்கின்றோம்? ஒரு உதாரணம் கொடுக்குறேன். பல தடவை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, திருப்பியும் சொல்லுவோம், ஏன்னா மறந்து போயிடும் மனசனாச்சு. நம்மெல்லாம் ஒருத்தர் ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு, அவங்களோட அத்தையை பார்க்க போகிறாரு. அவங்க தற்செயலில் இந்த அம்மாவை பார்த்துட்டாரு, முன்னுக்கு இருக்கிறாங்க. அசோக்கு சும்மா ஒரு பேச்சுக்கு அவர் பேசுகிறாரு அவங்கள்ட்ட, என்னங்க எப்படிமா இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? எப்படிப்பா நல்லா இருக்க முடியும், நான் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன், நல்லா இருக்க முடியுமா? உடனே இவர் கேட்குறாரு, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஒரு 2 வாரமாக ஒரு மாதிரி குத்திக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் சொன்னாங்க, எனக்கு மாரடைப்பு வந்துருச்சு, அதனால நான் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன்னு. ஓ அப்படியாம்மா? ஆமாம், என்னோட அத்தை கூட 2 வாரத்துக்கு முன்னே இப்படி தான் குத்தி அவங்க இறந்துட்டாங்க, செத்து போயிட்டாங்கன்னு. இப்படி சொன்னால் உடனே இவருக்கு எப்படி இருக்கும்? செத்து போயிட்டாங்களா? 2 வாரம் எனக்கு அப்படி தானே குத்திக்கிட்டு இருந்துச்சு, இப்போ நான் செத்து போயிட்டேன்னா? இதான் சொல்கிறது, இந்த வாய் இருக்குல்ல, பேச தெரியாத வாய். இந்த ஆளெல்லாம் ஆஸ்பத்திரியில் முன்னுக்கு ஒரு போர்டு போடணும், டீலாராங்க மாசோ, இதெல்லாம் உள்ளுக்கு சேர்க்கக்கூடாது. இதே போல நம்ம இடையிலேயே பல பேருக்கு பேச தெரியல. 20 வயசுல பேச தெரியலனா ஓகே, 30 வயசுல 40 வயசுல பேச தெரியலனா கொஞ்சம் ஒரு சந்தேகம். 50 வயசுல அதே மாதிரி நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா உன்னுடைய வாழ்க்கையில வளர்ச்சியே இல்லை. இந்த உடம்பு தான் வளர்ந்துருக்குது, ஆனா அறிவு ஆற்றல் வளரல. என்ன தீர்மானிக்கணும், என்ன பேசணும், என்ன பேசணும்னு தெரியல. அதே போல கல்யாணம் பண்ண அன்றைக்கு ஒரு வாரம் ஒரு வருஷம் நான் நல்ல வார்த்தையெல்லாம் பேசாம கம்புச்சுப்புன்னு நல்ல அடக்க ஒடுக்கமா என் மனைவி மிச்சிக்கிறதுக்கு மாதிரி நடந்துக்கிறேன். ஆனா காலப்போக்கில் வார்த்தையை எடுத்து விடுறேன். அப்படியே எப்படி கல்யாணம் பண்ண முதல் வருஷம் ரொம்ப பாசத்தோட, அன்போட, பணிவோட பேசினேன். 25 வருஷத்துக்கு அப்புறம் காரசாட்டமா பேசுறேன். கல்யாணம் பண்ண முதல் வருஷம் பார்த்தீங்களா? என்னங்க சில பேர் என்னங்க சொல்லுவாங்க, சயாங் யாங் அத்தான். சில பேர் அந்த காலத்துல அத்தான் கூப்பிடுவாங்க, இப்பெல்லாம் அத்தான் கூப்பிடுறது இல்லை. இப்போ என்ன கூப்பிடுவாங்க? டா, டி, சரி ஏதோ ஒன்று கூப்பிடுறோம். ஸோ கூப்பிட்டுட்டு ஏங்க அப்படின்னு சொன்னேன். என்னம்மா
இது ஒரு வருஷத்துல என்னம்மா 10 வருஷத்துக்கு அப்புறம் என்னங்க என்ன சொல்லு, எப்படிங்க மாறுது? ஏன் அந்த முதல் வருஷத்துல உள்ள பணிவு அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் இல்லாம போகுது? உடல்ல உள்ள அழகு போனா பரவாயில்ல, ஆனா ஆழமான ஒரு அழகு போயிருச்சே. அந்த அழகு என்ன? ஞானஸ்தானத்துல நாம் பெறுறோம். கிரேக்க மொழியில ரூஹ் யாவேனா ஆவியானவருடைய வல்லமையை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் எலிசபெத், மரியாள், யோவான், அதுக்கு மேலாக இயேசு, இவங்க எல்லாம் நிறைந்திருந்தார்கள் ஆவியோட. அப்போ நீங்களும் நானும் அவங்களோட வாழ்க்கையில பங்கு எடுத்தோம் என்றால், எப்போ எடுத்திருக்கிறோம்? நம்மளுக்கு முன்னையே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா ஞானஸ்தானத்தின் வழியாக நமக்கு அதை உணர்த்துறார் இறைவன். அதுக்கு மேலாக உறுதி பூசல். ஆனா என்ன நடக்குது? உறுதி பூசல் முடிஞ்சோடனே இளைஞர்கள்லாம் பாதி பேர் சர்ச்சை விட்டு காணா போயிடுறாங்க. அப்போ என்ன நடக்குது? இந்த ஆவியானவர் செயல்படுகின்றாரா? நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய சிந்தனை, நடைமுறைகள், ஆண்டவர் சொல்றாரு அவங்களிடம், அவர் ஆவியானவரை ஊதினோன அவங்க என்ன செய்தார்கள்? அஞ்சு இருந்தவர்கள் மகிழ்ச்சியா இருந்தார்கள். மகிழ்ச்சி வந்தது அவங்களிடம். நான் ஒவ்வொரு தடவையும் சொல்றேன் பூசையில, மகிழ்ச்சி வேணும், மகிழ்ச்சி வேணும், மகிழ்ச்சி வேணும் என்று. ஆண்டவர் அந்த மகிழ்ச்சியை எப்படி கொடுக்கிறார்? ஆவியானவர் வழியாக கொடுக்கின்றார். அப்போ உங்களுக்கு வீட்டுக்கு போனோன்னே, இப்போ நீங்க எல்லாம் வீட்டுக்கு போறீங்களே, வீட்டுக்கு போனோன்னா உடனே சந்தோஷத்தோட இருக்கிறீங்களா? நான் கோயிலுக்கு போன ஆண்டவரை பெற்றேன், இன்றைக்கு எனக்கு மனசு ரொம்ப நிறைவா இருக்கிறது. மனைவி வராங்க, அல்லது கணவர் வராரு, அது பிள்ளைங்க வராங்க, பெற்றோர்கள் வராங்க. நீங்க எப்படி அவர்களை அணுகுறீர்கள்? எப்படி அவங்கள்ட்ட பேசுகிறீர்கள்? எப்படி அவர்களை பழகுறீர்கள்? உங்கள் முகல் தோற்றம் எப்படி இருக்கிறது? ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லும் பொழுது நம்மளுக்கு உணர்த்தி விட்டார் இறைவன் ஆவியானவர் நிரப்பி. ஆனால் நீங்கள் மற்றவர்கள் மாறி இருந்தீர்கள் என்றால் ஒரு வித்தியாசமும் இல்லையே. வேலை புறத்தில் எப்படி இருக்கிறீங்க? அவனும் சோர்ந்து போய் வரான், நானும் சோர்ந்து இருக்கிறேன். மலாய்க்காரன் வரான் என்கிட்ட பேசுறதுக்கு. வேலை இடத்துல நிறைய மலாய்க்காரங்க சீனர்கள் இருப்பாங்க. அப்போ எப்படி நம்ம அணுகிறோம்? எப்படி நம்ம பேசுறோம்? அவங்கள விட்டுருங்க, வீட்டிலேயே சரியில்லையே. அப்போ இந்த ஆவியானவர் என்னுடைய உள்ளத்துல, என்னுடைய இல்ல, இது ஒரு இல்லம், இந்த உள்ளத்துல அந்த ஆவியானவர் ஆத்மா வழியாக செயல்படுகின்றார். இந்த ஆத்மா என்னை விட்டு போய்விட்டோம்னா அந்த 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 ஆவியானவர் செயல்பட முடியாது. அந்த ஆவியானவர் ரெண்டு தான் கொடுக்கிறாரு. The soul is the principle of life, but the Holy Spirit immaterial, it gives you the ability to reason, the ability to decide. அப்போ நான் தேர்வு செய்யணும் என்னுடைய வாழ்க்கையில. அப்போ எப்படி நான் இருக்கின்றேன்? என்ன திறமையோடு இருக்கின்றேன்? என்ன ஆற்றலோடு இருக்கின்றேன்? இன்னைக்கு வரைக்கும் அன்றைக்கு பேசுறதை பேசிக்கிட்டு இருந்தீங்களா? ஒன்னும் வளரல, ஆவியானவர் செயல்படல. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் கனிகளை பத்தி வர்ணிக்கிறது. அப்போ உங்க வாழ்க்கையில ஆவியானவர் அதிகமாக பொங்க 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 ஊற்று தண்ணி போல் ஒவ்வொரு கனியும் நீங்க கொடுக்க வேண்டும். இந்த கனிகள் கொடுக்கின்றோமா? அந்த கனிகள் நம்ம இருக்கும் பொழுது வித்தியாசமாக இருக்கணுங்க. அப்போ நான் அப்ப இருந்த இன்றைக்கு எப்படி இருக்கிறேன், நாளைக்கு எப்படி இருக்கின்றேன்? நிறைய பேர் இடையில அதுவும் நம்மள்ட்ட சொல்லவா வேணும், ரொம்ப வெடப்பு பேச்சு, கிண்டல் பேச்சு, மற்றவங்களை புண்படுத்துறதுக்காக சில பேர் இருக்கிறோம். அப்போ என்னுடைய வாழ்க்கையில இயேசு அந்த ஆவியானவரை கொடுத்து விட்டார், அப்பயே கொடுத்துட்டாரு. அப்போ அது அதிகரிக்கும் பொழுது, when the Holy Spirit expands inside within me, I am expanding my whole being. என்னுடைய முழு ஆற்றம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆனா இல்லாவிட்டால் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் மகிழ்ச்சியா இருந்தா போதாது. அது ஒரு நாள் எங்க இருக்கிறோம்? ஆலயத்து உள்ளுக்கு இருந்துட்டு வெளியில போனோம்னா கொஞ்சம் மகிழ்ச்சியா, ஓகே ஓகே. அதை எவ்வளவு நேரம்? பசியார வரைக்கும், பசியார சாப்பிட்டோன்னு இன்னும் நகழ்ந்த மகிழ்ச்சி. நான் சாப்பிட்டுட்டேனே, பசியார பசிலா, இந்த சாமியார் என்ன இப்படி அறுக்குறாரு, நல்ல வேலை பசிட்ட சாப்பிட்டுட்டேன், அப்போ நல்ல சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோன்னு என்ன செய்யறது தெரியுமா? அப்படியே மல்லாக்கா படுத்து தூங்கி 2-3 மணிக்கு எழுந்திருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய அந்த பிரசனத்தில் நான் ஊறிக்கொண்டு இருந்தேன் என்றால் எனக்கு என்ன சோர்வு இருக்கும்? சில பேர் 20 வயசுலயே ரொம்ப டயர்ட்,
ஒரு புக்கை படிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அங்கே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஏன் நம்ம இளைஞர்கள்லாம் படிக்கும் போது கான்சென்ட்ரேட் பண்ண முடியல? உடனே அரை மணி நேரத்தில் அது ஃபோனை பார்க்கணும், சாப்பிட போகணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும். Your concentration power is lacking because the power of the Holy Spirit is lacking in you, is declining. ஆவியானவரோட ஆற்றல் உங்களிடம் குறைய 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 அந்த மாற்றம் வராது. ஏன் இப்படி இருக்கிறோம்? நான் உணர்த்துறேன் உங்களை. இயேசுல அவங்க பாதர் என்ன ஏசுறாங்க இல்லைங்க, ஏசு இல்லைங்க, ஏசுறது வேற, இது உணர்த்துறேன். ஏனென்றால் பாருங்க, நம்மளுடைய பைபிள்ல 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் வசனத்துல என்ன சொல்லுகின்றார் ஆண்டவர்? நீ பரிசுத்த ஆவியின் ஆலயம், you are the temple of the living spirit. அப்போ நான் பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? பைபிள் அழகா போட்டிருக்குது, ஆனா நான் அது மாதிரி அழகா வாழலையே. If you have the power of the Spirit inside you, dwelling inside you, you will bubble with so much of joy. அந்த மகிழ்ச்சி உங்களிடம் இருக்கணும். சில பேரை பார்த்தீங்களா, சிரிப்பு காட்டினா கூட சிரிக்க மாட்டாங்க. எவ்வளோ முயற்சி பண்றோம் நம்ம. அன்பார்ந்தவர்களே, ஆவியானவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யறாரு? முதலாவது நம்பிக்கையை அதிகரிக்கிறாரு. நம்பிக்கையை அதிகரிக்கிறார். ஆவியானவர் உங்களிடம் இருந்தால், அந்த உணர்வு இருந்தால், நான் விசுவாசத்தில் அதிகரிப்பேன். சில பேர் இன்னைக்கு வந்துட்டீங்களா பூசைக்கு, சாயங்காலத்துக்கு என்னத்தெல்லாம் போறது, அதான் பூசைக்கு போயிட்டுமே. அது ஆவியானவர் செயல் அல்ல. சில பேருக்கு நல்ல தூண்டுதல் இருக்கும், சில பேருக்கு சோம்பல் தூண்டுதலா இருக்கும், சில பேர் சம்பாதிக்கிற தூண்டுதலா இருக்கும். என்னத்த போறது, அதான் இந்த வாரம் போயிட்டு வந்துட்டோம். உங்களுக்காக வராதீங்க, மற்றவர்களுக்காக வாங்க. எப்படி ஃபாதர் மற்றவர்கள்? நீங்க பிறந்தது உலகத்துக்கு உங்களுக்காக மட்டும் அல்ல, மற்றவர்கள். நான் எனக்காக இருந்தேன்னா உங்களுக்கு முன்னுக்கு நின்று பேச மாட்டேன், ஒரு குருவானவரை இருக்க மாட்டேன். ஏனென்றால் நான் பணி செய்ய வந்தேன். ஆண்டவரோட ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையில முழுமையாக செயல்படும் என்று நான் வந்திருக்கின்றேன். அப்போ நீங்களும் பல பேர் சும்மா வந்துட்டு போயிட்டு கொண்டிருக்கிறீர்கள். அப்போ எனக்கு அந்த ஆற்றல் இருந்துச்சுன்னா யாரு வராங்களோ வரலையோ முக்கியம் அல்ல, நான் போகணும். ஏனென்றால் என்னுடைய ஆண்டவரை நான் காணணும். ஒருவேளை சாப்பிட்டுட்டு நான் சாப்பிடாம இருப்பேன், ஒரு வாரம் சென்று தான் சாப்பிடுன்னு சொல்லுவீங்களா? சாப்பாடு 10 தடவை வெட்டி அடிப்போம், அதை அடிச்சுட்டு உடம்பு கோளாறு ஆயிரும். ஆனா ஆண்டவரை ஒவ்வொரு தடையும் ரசிக்க மாதிரி உணரும் பொழுது அவரோடு நான் பொங்கி எழுவேன். அப்போ சந்தோஷம், மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். ஆண்டவர் இன்னைக்கு சொல்லியிருக்கின்றார், உங்களுக்கு நான் அமைதியை உறுத்தாதுக என்று சொல்றாரு. அமைதி, சமாதானம், சாந்தம் உங்களிடம் இருக்கும். அப்போ ஆவியானவர் இங்க பெரிதினார்னா, if he expands inside you in the soul, you will become peaceful. நம்ம எல்லாத்துக்கும் என்னங்க ஒரே ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவைப்படுது, என்ன தெரியுமா? அமைதி. நிறைய பொக்கிஷம், நிறைய பொருள் ஆசை இருந்தால் அமைதி குறைஞ்சி விடும். பணம் ஆசை நிறைய இருந்தால் அமைதி குறைஞ்சி விடும். நிறைய பட்டம் பதவி ஆசை இருந்தால் அமைதி குறைஞ்சி விடும். இந்த ஆசைகள் பல இருந்தால் அந்த ஆண்டவருடைய சமாதானம், அமைதி இங்கே குறைஞ்சி விடும். ஏனென்றால் இதெல்லாம் ஆண்டவரை நம்ம ஈர்ப்புக்கு கொண்டு போகாது. இப்போ உங்கள் வாழ்க்கை இந்த பாசிட்டிவிட்டின்னு சொல்றோம்ல, பாசிட்டிவிட்டி, அதாவது என்ன சொல்லுவாங்க, நேர்மறையான ஒரு சிந்தனை இருந்தால் அந்த அதிர்வுகள் போய் நம்ம எல்லாத்தையும் சேரும். நேர்மையாக ஒரு சிந்தனை இருந்தால், அந்த நேர்மையாக சிந்தனை எப்படி வரும்? ஆவியானவர் இருந்தால் தான் நேர்மையான சிந்தனை வரும். இல்லாவிட்டால் அதுக்கு மாறாகத்தான் இருக்கும். நிறைய பேர் வெரி நெகட்டிவ். பல தடவை சொல்லியிருக்கு, நெகட்டிவ்னா என்னது? பார்க்கறது எல்லாமே சரியில்லை. இவங்கள்ட்ட நிச்சயமாக ஆவியானவர் இருக்க முடியாது. நிறைய அதிகமாக குறை சொல்லி இருக்கிறவங்கள்ட்ட ஆவியானவர் இருக்கும்போது நீங்களும் அவங்கள்ட்ட கிட்ட போகாதீங்க. என்ன இந்த புடவை நல்லா இல்லையே, என்ன உன் முடி நல்லா இல்லையே, ஏன் உன் தலையிலேயே மண்டையிலேயே முடி இல்லையே, இந்த மாதிரி நிறைய குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது மற்றவங்களை. இவங்கள்ட்ட தான் 1000 குறைகள் இருக்கும். ஏனென்றால் அந்த ஆவியானவர் மங்கி விட்டார் இவங்களிடம். ஆவியானவர் மங்கி விட்டார். அப்போ ஆவியானவர் பிரகாசிக்க வேண்டும் என்றால் நல்லதை பாருங்க, சின்ன விஷயத்துல அழக பாருங்களேன்.
சின்ன சின்ன காரியங்கள்ல அழகா பாருங்களேன், சின்ன சின்ன பொருள்ல அழகா பாருங்களேன். முந்தானத்து அங்க ஒரு தங்கச்சி வந்து எனக்கு இந்த ஒரு பிஎஸ்சி கொண்டு வந்து தங்கச்சி வந்து என்கிட்ட கொடுத்துச்சு. ஃபாதர் இது உங்களுக்குன்னு. என்னம்மா இதுன்னு பார்த்தேன், டிஷ்யூ பேப்பரு. அந்த டிஷ்யூ வந்து ஒரு ஹார்ட் இதய வடிவில் செஞ்சு அதில் ஒரு பிஎஸ்சி பேரை போட்டு எனக்கு கொடுக்குது. டிஷ்யூ பேப்பர் யாரும் கொடுப்பாங்களா? ஆனால் இது கொடுத்துச்சு எனக்கு டிஷ்யூ பேப்பர். அதில் என்ன திறமை விசேஷமான ஒரு விஷயம், அந்த டிஷ்யூ பேப்பரை மடித்து முயற்சி செஞ்சு ஒரு அழகாக ஒரு 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 இதயம் வடிவில் அதில் எழுதி கொண்டாந்து கொடுத்துச்சுல. ஒரு சின்ன ஒரு யூத், அது எனக்கு ஒரு பெரிய விஷயம். அப்போ நான் பார்க்குறோம், என்னால டிஷ்யூ கொண்டாந்து கொடுக்குதுன்னு நம்ம நினச்சிருந்தோம்னா ரசிக்க முடியாது வாழ்க்கையை. இது ஆவியானவர் நம்மளை நிரப்பணும். அப்போ தான் யாரையும் பார்த்தாலும் நம்ம அன்பும் பாசத்தோட பழக முடியுங்க. இன்றைக்கு முதல்ல வரும்பொழுது ஒருத்தர் 2 பேர் சொன்னாங்க என்கிட்ட, யூத், ஃபாதர் ஹாப்பி பர்த்டே. அதாவது இன்றைக்கு வந்து திரு அவை வந்து பிறந்துருச்சான். திரு அவை பிறந்து பல வருஷம் ஆச்சு, நீ இன்னும் பிறக்காம இருக்கிறிய, நீ இன்னும் அப்படியே இருக்கிறிய. பிறந்துட்டா என்ன சந்தோஷப்படுவோமா இல்லையா? பிறந்துட்டோம், நான் பிறந்துட்டேன். அப்போ திரு அவையில் நான் பிறந்திருக்கிற ஒவ்வொரு பந்திக்கோஸ் திருவிழா அன்று அப்போ பிறந்தோன்னு என்ன இருக்கும்? குழந்தையா இல்லை, உங்க பிறந்த நாளை கொண்டாட ஆசைப்படுவோமா இல்லையா? உங்க தனிப்பட்ட பிறந்த நாளை கொண்டாட ஆசைப்படுறோம். ஆனால் திரு ஆவை நம்மளுக்கு கொடுத்துருது இந்த ஆவியானவரை, அவரை கொண்டாடுங்கள். ஒவ்வொரு நாளும் பிறந்த நாள் தான். அந்த சோர்வு வேணாம், அந்த அச்சம் வேணாம். யூ ஹேவ் த பீஸ் ஆஃப் மைண்ட். அதனால அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு கொஞ்சம் நம்ம நினைச்சு பார்ப்போம். நான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரேன், ஒண்ணுமே இல்லையே என் வாழ்க்கையில். சில பேர் சொல்லுவாங்க சப்புன்னு போச்சுன்னு. உங்களுடைய மகிழ்ச்சியும் உங்களுடைய ஆற்றலும் மறையுறையில அல்ல, ஆண்டவரிடம் இருக்கிறது. ஆவியானவர் ஒவ்வொரு மனிதனிடையிலே இருக்கின்றார். அப்போ அந்த ஆவியானவர் உங்களிடம் இருக்கும் பொழுது எப்படி இருக்கணும்? சிறப்பாக, மகிழ்ச்சியாக. அன்பார்ந்தவர்களே, நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கிறீர்கள். என்ன தெரியுமா ஏன் வந்திருக்கிறீங்கன்னா, ஆவியானவர் ஏவுதனால் வந்திருக்கிறீங்க. அப்போ பாராட்ட வேண்டியது, வாழ்த்துக்கள். Because you are inspired by the power of the Holy Spirit to be here. Very good, congratulations. ஆனா அதுக்கப்புறங்க தொடர்ந்து ஆவியானவர்கள் ஊற வேண்டும் என்றால் அந்த பாதையில் போக வேணும். பைபிள் படிக்கிறதோ சரி, அன்னை மரியாள் போல நான் வந்து ஜபிக்கிறதோ சரி, நான் வந்து நல்ல காரியங்கள் செய்கிறதோ சரி, மற்றவர்கள் நடத்தை பார்க்கும் பொழுது இதெல்லாம் நான் செய்து கொண்டே வந்திருந்தேன்னா ஒவ்வொரு நாளும் அவர் பெரிதாகுவார் என்னுடைய வாழ்க்கையில். பொய்யும் பித்தலாட்டமும் ஏமாத்திக்கிட்டு மற்றவங்களை பற்றி குறை சொல்லிக்கிட்டு மற்ற சிந்தனைகளை நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தோம் என்றால் இந்த ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அவர் மங்கி போடுவார். சில பேர் வந்து ஆயிரத்தில் உட்காந்துக்கிட்டு இப்படி உட்காந்துருப்போம். இப்போ கூட நான் பார்க்குறேங்க, அதெல்லாம் சொல்கிறேன். சில பேர் இப்படி உட்காந்துருக்குறோம். சில இளைஞர்களா, எல்லாரும் நீங்களும் நல்ல இளைஞர்கள். ஒரு வேளை அவங்க பங்கு சொல்கிறார். நான் பெருமையாக நினச்சேன் நம்ம இளைஞர்கள் அப்படி தெம்பா நிற்கிறாங்கன்னு. இங்கே அப்படியே நில்லுங்க, தெம்பா நில்லுங்கள். இளைஞர்கள் மட்டுமல்ல, வயசானவர்களும் நம்ம எல்லாமே ஆண்டவருடைய பிள்ளைகள். அந்த தொடர்ந்து அந்த பாதையில் போவோம், ஆவியானவர் நிரப்புவோம். ஏனென்றால் நம்மளுடைய இந்த உடலோடு இணைந்திருக்கிறது இந்த ஆத்மா. இந்த ஆத்மாவை வழி நடத்துறது இந்த ஆவியானவர். ஏன் சில பேர் ரொம்ப சிறப்பாக இருக்கின்றோம், சில பேர் சிறப்பாக இல்லை, சில பேர் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம், சில பேர்கிட்ட மகிழ்ச்சி இல்லை, சில பேர் தப்பு மேலே தப்பு செய்து கொண்டே இருக்கின்றோம், சில பேர் நல்லது மேலே நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏனால் ஆவியானவர் இஸ் டேக்கிங் சார்ஜ் ஆஃப் யூ. த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் மஸ்ட் கைட் யூ. ஸோ அதனால் அன்பார்ந்தவர்களை, இந்த நினைவோடு இந்த திருப்பலியில் நம்ம கொண்டாடுவோம். மனம் தளராதீர்கள், ஏனென்றால் அவர் கொடுத்து விட்டார். நம்ம ஒன்றே ஒன்று தான் செய்ய வேண்டியிருக்கிறது, அந்த உணர்வை நாம் பெற்றுக்கொள்ளும். சில பேர் சொல்கிறாங்க இது வேறங்க, ஃபாதர் சொல்கிறதெல்லாம் தப்பாக போகுது, ஏன்னா வாரம் உணர்த்துறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் உணர்ந்துட்டீங்களா? நான் தெளிவாக இருக்கிறேன், நான் ஒரு தப்பும் செய்ய மாட்டேன், நான் உணர்ந்து விட்டேன். ஃபாதர் நீங்கள் கம்முன்னு இருங்க, இதெல்லாம் சொல்லாதீங்க ஃபாதர், நான் தெளிவு அடைஞ்சிட்டேன்னு சொல்ல முடியுமா? அதனால தான் வாரம் இன்னைக்கு நேற்று போட்ட சட்டையை நீ கேட்டோம்னா என்ன சட்டை போட்டேன் சொரிஞ்சிக்கிட்டு இருப்போம். முந்தானத்தை என்ன சாப்பிட்டீங்க தெரிஞ்சாது, அதே மறந்துடுறோங்க. அப்போ இந்த காரியங்களை மறக்கிறதுக்கு சுலபம் இல்லையா? ரொம்ப சுலபம். அதனால் ஒவ்வொரு நாளும் நினச்சிக்கிட்டே இருங்க. ஆவியானவர் இருக்கின்றார், அதை மறந்துடாதீங்க.
உங்களை ஆசீர்வதிக்கின்றார், அன்பு செய்கின்றார், தொடர்ந்து வழி நடத்துவார் என்று இந்த திருப்பலியில் ரொம்ப ஆழமாக ஆசைப்பட்டு விரும்புங்கள். அவர் நிச்சயமாக அந்த கொடையை நிரப்புவார். ஆமீன்.